அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பால் சர்பத் தான் வீட்டிலேயே செய்ய போகிறோம். செம்ம எம்மியாக இருக்குங்க. நம்ம எதில் செஞ்சுருக்கோம் அப்படின்னா, மாம்பழம் வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பால் சர்பத்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும், செம்ம எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மாம்பழம் கிடைக்கும் போதில் இந்த மாதிரி ஒரு பால் சர்பத் கண்டிப்பாக செய்வீங்க, அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க இந்த பால் சர்பத் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சுருக்கு, இதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது காய்ச்சாத பால் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பால் வந்து பொங்கி வரணும். நீங்கள் திக்கான பால் எடுக்கலாம், இல்லை தண்ணியான பால் எதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது பேக்கெட் பால் தான், நீங்கள் பசும்பால் கூட எடுத்துக்கலாம். இந்த பால் வந்து நல்லா பொங்கி வர ஸ்டேஜ் இருந்துச்சு. இப்போ வந்து அடுப்பு சிம் போட்டு நல்லா கலந்து விடலாம். சிம்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டு இந்த பால் வந்து. இப்போ வந்து அடுப்பு வந்து நான் சிம் பண்ணியிருக்கேங்க. சிம் வச்சு தான் கொதிச்சிட்ருக்கேன் இந்த பால். இதுக்கப்புறம் நான் சர்க்கரை சேர்க்கணும். உங்கள் மாம்பழத்தோட இனிப்பு பொறுத்து சர்க்கரை வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்க மாம்பழம் பார்த்து நல்லாவே இனிப்பாக இருக்குது, அதனால 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் மாம்பழம் வந்து இனிப்பு இல்லை அப்படின்னா சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பால் வந்து கொஞ்சம் தண்ணியான மாதிரி தான் இருக்கும். இன்னும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. சர்க்கரை சேர்த்து ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டும் இந்த பால் வந்து. இதில் நான் நட்ஸ் சேர்க்க போகிறேன். நட்ஸ் சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம்தான். சேர்த்தா நல்லாயிருக்கும், சேர்க்க விருப்பம் இல்லைன்னு நீங்கள் சேர்க்க வேண்டாம். நான் அன்றைக்கி பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன். என்கிட்ட இருந்ததுனால சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பாதாமும் 3லேருந்து 4 வந்து பிஸ்தா எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இந்த நட்ஸ் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போது அடுப்பு சிம்மில் தான் இருக்குது, கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பால் வந்து நல்லா சூடாக இருக்கு இல்லையா, நல்லா ஆடினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் அன்றைக்கி ஒரு ஆப்பிளும் ஒரு மாம்பழமும் எடுத்திருக்கேன். இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மாம்பழம் தான், நல்லாவே இனிப்பாக இருக்குது. ஆப்பிள் நல்லாவே இனிப்பாக இருக்குது, அதனால நம்ம சர்க்கரை வந்து கம்மியாக எடுத்துருந்தோம். இப்போ இது 2யும் சேர்த்து நம்ம அரைக்கணும். ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன், எப்பயும் அரைக்க தானே போகிறோம், அதனால ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன். உங்கள் மாம்பழம் வந்து இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க, நான் சொன்ன மாதிரி. இப்போ இது 2யும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம், அதனால ஒரு மிக்சர் எடுத்துக்கலாம். நம்ம இதில் கட் பண்ண மாம்பழம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஆப்பிளையும் சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைக்கணும். ஆப்பிளையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா திக்காக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அரைச்சிட்டு வந்து பாருங்களா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது, ஃப்ரிட்ஜ் வச்சு நல்லா சில் பண்ணதுனால நல்லா சில்லுன்னு இருக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நம்ம அரைச்ச மாம்பழத்தையும் ஆப்பிளையும் இதில் சேர்த்துடலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலோட கலரும் மாறிடும், நல்லா திக்காயிரும் இந்த பால் வந்து. அதனால தான் சொன்னேன், நீங்கள் தண்ணியான பால் எடுத்தாலுமே உங்களுக்கு நல்லா திக்காகி வந்துடும் இந்த பால் சர்பத் வந்து. பாருங்கள் நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு அப்படின்னு. மாம்பழத்தோட கலர் தாங்க இது, ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே கிடையாது, மாம்பழத்தோட கலர் தான். இப்போது இதில் நம்ம வந்து கொஞ்சமாக மாம்பழத்தை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஆப்பிளும் வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாதி ஆப்பிள் இதையும் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஐஸ் க்யூப்பும் சேர்க்கணும். ஐஸ் க்யூப் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து மாம்பழத்தையும் ஆப்பிளையும் சேர்த்து நம்ம அரைச்சோம் இல்லையா, அது அரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே திக்காகிடும் இந்த பால் சர்பத், அதனால் நம்ம ஐஸ் க்யூப் சேர்க்குறோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஐஸ் க்யூப்பே சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போவே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்க்கல அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது கஸ்டர்ட் மாதிரி நல்லா திக்காயிடும், அதனால தான் சொல்கிறேன் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஐஸ் க்யூப்பே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஐஸ் க்யூப் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு சில்லுன்னு இருந்தால் போதும் அப்படின்னா கொஞ்சம் கூட ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நிறையா கூட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். அவ்வளோதான், அங்கே சூப்பரான ஒரு பால் சர்பத் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்ம எம்மியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.